ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, சூப்பரான ஒரு பொடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துட்டுங்க, 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க. வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இது கூட பொடலங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, போட்டுக்கிறேன். இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன், அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். எகைன் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாதுங்க. பாருங்கள், அது விசில் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே நான் ஒரு அரை மூடி சின்ன தேங்காயாக அரை மூடி எடுத்துருக்கேன். அதில் ஒரு 5 பல் வந்துட்டு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். சோம்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதை நல்லா மெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பருப்பும் அந்த இதுவும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாங்க. பாருங்கள், கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். தாளிக்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதுக்கு ஆயில் எப்போவுமே அதிகமாக தேவைப்படாதுங்க. பாருங்கள், ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு அரை ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு காஞ்சி வெங்காயம் மட்டும் 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன், போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் நான் போட்டுக்கிறேங்க. ரொம்ப போட வேணாம், ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். கூட பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, அதையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன், போட்டுக்கிறேன். இது நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகுதுங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இந்த வேக வச்ச பருப்பு அந்த இதுவும் ஊற்றிக்கலாம், பொடலங்காயும். அவ்வளோதான். பாருங்கள், இது நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சிருக்கேங்க, அதை போட்டுக்கிறேன். நான் ஒரு சின்ன அரை மூடி கப்பு தான் போட்டிருக்கேங்க. வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கார உப்புலாம் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி பபிள்ஸ் வந்தால் போதுங்க நமக்கு. அவ்வளோதான். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. சூப்பரான ஒரு பொடலங்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.